இப்போ குனியம்புத்தூர் விகேபுத்தூர்லேருந்து பிகேபுத்தூர்லேருந்து நாங்கள் மீன் வாங்கிறதுக்காக இங்கே பாருங்க, நம்ம இவர் தான் ஆர்மி மேன். இவர்கிட்ட தான் கெஸ்ட்டாக வந்திருக்கிறோம். இவர் நம்ம பிரதரு கென்னடி பிரதர் பண்ணையார்னு சொல்ல வேண்டியது. பிரதர் பண்ணையார் பார்த்துக்கோங்க. எல்லாருமே காரில் போயிட்டுருக்குறோம். காரில் போயிட்டுருக்குறோம். மீன் வாங்க போகிறோம். வாளையாறு டேம் போகிறோம். வாளையார் டேமில் போய் மீன் வாங்கிட்டு வர போகிறோம். அங்கே தான் ஃப்ரெஷ் மீன், நல்ல மீன் கிடைக்குங்க. இங்கே இருக்க மீன்லாம் வந்து இந்த சாக்கடையில் வர்ற மீன் தான் இங்கே இருக்கும். சிட்டிக்குள்ளே இருக்க மீன் ஃபுல்லாகவே அப்படி தான். இது நல்ல ஏரி மீன், சூப்பரான மீன். டேம் மீன் வாளையார் டேம் மீன் கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேகமூட்டெல்லாம் மிஸ்டெல்லாம் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். கோயம்புத்தூர் சைடில், சென்னையில் பயங்கர சூடாக இருக்குது. இங்கே நல்ல மிஸ்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ரோடு எப்படி இருந்தது, இது பாலக்காடு ரோடு. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு ரோட்டில் போயிட்டுருக்குறோம். பாருங்க, சென்டரில் வந்து இந்த ஹைவேல அழகா நல்ல பூவெல்லாம் அழகா அருமையா இருக்கு பாருங்க. வேகமா போறதுனால அந்த பூக்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக நல்லா தெரியாது. ஏன்னா ஹைவேல நிப்பாட்டி எடுக்க முடியாது. வாளையார் டேமுங்கிறது கேரளாவில் இருக்குது. கேரளா தான் பார்டர், தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது இந்த டேம். இந்த டேமில் வந்து மீன் வாங்க வந்திருக்கோம். மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க உள்ள. இப்போ கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் 9வது ஆளாக எழுதி வச்சுருக்கோம், பேர் எழுதி வச்சுருக்கிறோம். சீனியாட்டி பிரார் தான் மீன் கொடுப்பாங்க. இன்னும் உள்ளே அலோடு கிடையாது, இதுக்குள்ளே போக முடியாது. இதில் போயிருந்தால் அது வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வரலாம், வீடியோ எடுக்கலாம். உள்ளே அலோவ் கிடையாது. சரி, மீன் வரட்டும், மறுபடியும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இதை பாருங்கள், குரங்கு போகுது பாருங்கள். மீன் வாங்குகிற இடத்துல குரங்கு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, சாரல் அடிக்குது, நல்ல கிளைமேட்டு. இதாங்க ஜிலேபி மீன், இன்னும் உயிர் இருக்குது பாருங்கள். நாங்கள் வாங்கிட்டு வந்து பாருங்கள், உயிர் தெரியுதா? ஃப்ரெஷ் மீன், எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா ஐஸ் மீனில் தான் வந்து கெமிக்கல்லாம் வச்சு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இந்த மீன்லாம் ஆரோக்கியமான மீனுங்க. அதுங்க அந்த மீன். பாய் எங்கே போயிட்டீங்க? கட்லா மீன், இது கட்லா.
வாங்கிட்டோம். இப்போ கட் பண்ண கொடுக்க போகிறோம். அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கட் பண்ணி வாங்கிட்டு போக வேண்டியதான். இது கட்டிங் பிளேஸ். இந்த மீன் தோல் சீவுறாங்க பாருங்கள், அருமையாக சீவுறாங்க பாருங்க. லோகு மீன். கட்டிங் நல்லா பண்ணுறாரு. ஆளை காட்டுங்க நேரா. தெரியும், அது தெரியும். இங்கே காட்டினாலும் அது தெரியும். ஆமாம். அப்படியா? பாயின் போட்டால் வந்துடுமா? அப்படியா? அது கத்தி நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி சீவ முடியும். என்ன ஷார்ப்பாக இருக்கணும். அது எல்லாருக்கும் வராதுங்க. அதான் நல்ல அதெல்லாம் அது பழக்கம் இருக்கணும். ஆமாம். நல்லா தோல் எடுத்துகிட்டா இருப்பாருங்க, க்ளீனாக. இந்த கருப்பு ஒவ்வாள் மீனில் தோல் எடுப்பாங்க. அப்புறம் இந்த இது தேங்காய் பாறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனில் சென்னையில் தோல் எடுப்பாங்க. கருப்பு ஒவ்வாளில் எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் எடுப்பாங்க. இந்த மலையிலாம் எடுக்க சொல்லிடுவாங்க அவங்களாம். தேங்காய் பாறையில் எடுத்துருவாங்க, அதை எல்லோரும் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். என்ன? ஆனால் இங்கே வந்து காற்று கிடக்கணுமா? அதுதான் பெரிய பிரச்சனை. ஆமாம். சென்னையிலலாம் போட்டில் வாங்கிட்டு வருவாங்க மீன், ஐஸில் வச்சு. அது ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுது. சிலர் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க கெமிக்கல்லாம் போடுறாங்க. போடுறது இல்லையா? இன்னும் உயிர் இருக்கு இந்த மீனுக்கு. வாங்கி நம்ம கைக்கு வந்தே 1 மணி நேரம் ஆச்சு அந்த மீன். வேறு அவங்க வேறு பிடிச்சிருப்பாங்க. இவ்வளோ நேரம் உயிர் தாங்குது அதில். இது கட்லா.